ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் கொழுக்குமலை பற்றி முழுமையாக பார்த்துட்டோம். நம்முடைய டூர் பிளான் இன்றைக்கி 2வது நாள். இன்றைக்கி வட்டவடா போகிறதா நம்ம பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். மூணார் வழியாக நம்ம மாட்டுப்பட்டி டேமுக்கு வந்துட்டோம். இந்த மாட்டுப்பட்டி டேம் பார்த்திங்கன்னா முழுக்கவே தண்ணி நிரம்பி இருக்குங்க. தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால 2 மதகு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அந்த மாட்டுப்பட்டி டேமை தாண்டி தான் நம்ம வட்டவடா போகணும். அதனால் போகிற வழியிலேயே நம்ம அந்த மாட்டுப்பட்டி டேமெல்லாம் வண்டியிலே உட்காந்து பார்த்துட்டோம். அதை பார்த்தீங்களா? வர வழியில் எக்கோ பாயிண்ட்டு அதை பார்த்துட்டு போகலான்ட்டு அங்கே நிறுத்திட்டோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்த ஒரு தம்பிக்கு அன்றைக்கி பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே இடத்துல நாங்கள் கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படியே ஒரே ஒரு தடவை தம்பிக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் அசோக் தான் இதை யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக அந்த கேக்கெலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். இங்கிலீஷ், இட்டாலி, ஊசி பாசி வைக்கிற பாசை எல்லாத்துலயும் வாழ்த்துறா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday நண்பர் பாலாஜி அவர்களுக்கு வட்டவடா நாங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டோங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது வில்லேஜ் ஆஃபீஸு. இது வழியாக தான் நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு போகணும். ஒரு 20 பில்டிங் தாண்டின உடனே அந்த இடம் வந்துடும். இந்த மலை சூழ்ந்த இந்த கிராமம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எப்போவுமே கேரளான்றது ஒரு பசுமையான இடம் தான். அதுலேயும் இந்த இடம்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சா ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சின்ன கிராமம் இந்த வட்டவடா கிராமங்க. என்ன சார் இது? மரத்தக்காளி. இது எதுக்கு நல்லது? இது சுகரு பிரஷருக்கு எல்லாமே நல்லா. இது வளம் இந்த இங்கிலீஷ் உரம் எதுவும் போடுறது இல்லை. சரி, நம்ம வளம் தான் போடுது. மாட்டு சாணி எதுவும் போடுது. மருந்தோ எதுவுமே இல்லை. ஓகே. இது என்ன சொல்லணும்? இது பேசமுருட்டு. சரி, பேசமுருட்டுன்னா அங்கே உள்ளது போல இல்லை. நல்ல இனிப்பு, நல்ல மதம் இருக்கும். சரி, இது நோய்களுக்கு நல்லது. சுகரு பிரஷருக்கு நல்லது. இது சுகர் பிரஷர் நல்லது. ஓகே தான். கடிங்க அந்த தோலை துப்பிங்க. உள்ள துப்பிங்க. தோலை துப்பிங்க. புளிப்பா இருக்கு. தோலுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கு. தோலை ஈவினிங் எல்லோரும் ரூமில் சேர்ந்துட்டாங்க. நைட்டுன்றதுனால குளிர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் கேம்ப் ஃபயர் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கேம்ப் ஃபயரில் என்ஜாய் பண்ணி நல்லா டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஜாலியாக அந்த ஃபயர் கேம்பில் குத்தாட்டம் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. காலையில் 4 மணிக்கெல்லாம் நாங்கள் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்றதுனால அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக ரெடி ஆகிட்டோம். எங்களுக்கு ஜீப் முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜீப் மூலிமாவே நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஜீப் பார்த்திங்கன்னா அந்த சின்ன கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குறுக்கு சந்தெல்லாம் உள்ளே போய் அதுக்கப்புறமா அந்த மலையடிவாரத்துக்கு போய் சேருதுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முழுக்கவே ஜீப் சவாரி தாங்க நிறைய இருக்குது. இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே அந்த ஜீப்பில் தான் பயணம் பண்ணி எல்லா இடத்தையும் பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ். இங்கே இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணுன்னா இந்தமாரி ஜீப் சவாரியில் மட்டும்தாங்க போய் பார்க்க முடியும். இந்த ஜீப் சவாரி எவ்வளோ ரேட்டுன்றதை உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மலை அடிவாரத்துலேருந்து நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்ம அந்த இதுலேயே வந்து மலை அடிவாரத்துலேயே போகணும். அதுக்கப்புறமா தான் அந்த வியூ பாயிண்ட் போய் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே சன்ரைஸ் ஆகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னாங்க. இருந்தாலும் நாங்கள் போய் சேரத்துக்குள்ளே கொஞ்சம் சன்ரைஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த வியூ பாயிண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பள்ளத்தாக்குங்க. அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம அந்த வியூ பாயிண்ட்டு கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், அந்த இடம் தான் அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்குற இடம். வாங்க எல்லோரும் போய் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. சுற்றிலும் மலைகள். அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை பசேல் அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த புல்வெளி, அதுலேயும் சில்லுன்னு காற்று அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வியூ பாயிண்டில் வந்து நின்றுட்டு நம்ம கத்தி கூச்சல் விடும்போது அந்த சவுண்டு வந்து இந்த மலைகள் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. எக்கோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக இந்த இடத்துல நிலவர அமைதிங்க. இந்த அமைதி, நீங்கள் எந்த டென்ஷன் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்கார்ந்தோம்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நீங்கள் உணர்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க இது. Shiva, very nice Shiva. We enjoyed lot. Sorry Avatar guys. Those who missed, I felt really sorry. This kind of place is very very effective and enthusiastic. I enjoyed very very much. அடுத்ததாக நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா வட்டவடவில் இருக்கக்கூடிய சிலந்தியான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபால்ஸுக்கு போனோங்க. ஹாய் கைஸ், ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாரும் சிலந்தியான் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். ஹாய் கைஸ், நம்ம இப்போ எல்லாரும் Hey guys, சிலந்தியான் ஃபால்ஸுக்கு துண்டோட ஜாலியா குளிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து அந்த சிலந்தியான் ஃபால்ஸில் போய் குளிக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து சின்ன சின்ன அருவிகள் இருக்குது. ஆனால் அதில் வந்து குளிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் உள்ளே ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா தான் அந்த இடத்துல நீங்கள் போய் குளிக்கிற மாதிரி நல்ல வசதிகள் இருக்குது. எங்கள் கூட வந்து சில பேர் வந்து அவ்வளோ தூரம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு அடர்ந்த காடுல அடர்ந்த காடுல ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்கில் படிக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டா இருந்ததுப்பா. ஆனா நேர்ல பார்க்கும்போது எனக்கு குப்புன்னு வேர்க்குது. இந்த அருவி வந்து சின்ன அருவிங்க. இந்த அருவிலையும் குளிக்கலாம். ஆனால் நிறைய பேர் இந்த அருவியில் குளிக்க விரும்புறதில்ல. பெரிய அருவிக்கு தான் போகணுன்ட்டு எல்லோரும் போகிறாங்க. இந்த அருவி இறங்குற இடம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டை அமைப்பு மாதிரி அமைச்சு அது மேலே நடந்து அந்த காட்டுப்பகுதிக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள்லேருந்து எல்லாருமே வந்து அந்த கட்டை மேலே மெதுவாக நடந்து தான் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போய் அந்த அருவியை குளிச்சுட்டு வராங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மலை முகடுகளாக தான் இருக்கும். சில இடங்களில் வந்து ரொம்ப இருட்டாகவும் இருக்குது.
எல்லாருமே வந்து கும்பலாக தான் இந்த இடத்துல போய் வராங்க. ஆனால் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தைல மரங்களாக இருக்குது. அந்த இடங்கள் வந்து நல்ல வெளிச்சமாகவும் எந்த ஒரு பயமும் இல்லாத மாதிரி நல்ல தெளிவாக இருக்குதுங்க. அதனால் வந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் குளிச்சுட்டு வராங்க. இந்த மலை முழுவதுமே பார்த்திங்கன்னா தைல மரம் தாங்க. தைல மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கு. இந்த வழியாக நீங்கள் மேலே போக போக அந்த இடத்துல ஒரு 2 வழி போதுங்க. அதில் ஒரு வழி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சின்னந்தியார் ஃபால்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு வழி கீழே பக்கமாக இறங்கும். அந்த வழிக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குகை இருக்குது. அந்த குகையை வந்து நீங்கள் அந்த வழியில் போய் பார்க்கலாம். அந்த வழி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வழியாக தான் நம்ம கீழே இறங்கி போகணும். இந்த வழி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த குகையை பார்க்க முடியும். இந்த வழியாக நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா அங்கங்கே கிளை கிளையாக சின்ன சின்ன வழிகள் பிரியுது. அது நம்மளுக்கு ஒரு குழப்பம் உண்டாகிடுது. அதனால் வந்து யாராவது உங்களுக்கு கைடு ஆளோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னா வந்து கூட்டமாக நீங்கள் போய் அந்த இடங்களை பார்க்கணும். தனியாக மட்டும் நீங்கள் தயவுசெய்து போகாதீங்க. உங்களுக்கு குழப்பம் வந்து எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் முழிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வர இப்போ நாங்கள் குகை உள்ள தான் போகிறோம். ஒட்டாடில் வந்து இங்கே ஃபால்ஸ் ஒரு சிலந்தியார் ஃபால்ஸ் வந்து வந்தோம். அங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் குகை உள்ள இப்போ நம்ம குகைக்குள்ள போறோம். we are entering into cave. ஏயா கத்துற கேவ் உள்ள போறோம். எல்லாரும் பாத்துக்கங்க கிட்ட காட்டோம். என்ன உங்க கழுதைகளை செத்து போட்டா? ஓ குரலி வித்தையா? எங்கள் கூடவே 2-3 ஃபேமிலிஸ் வந்து கூட வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து இந்த குகையை பார்க்கணும் அப்படின்றதுனால லேடிஸுங்கெல்லாம் அந்த குகைக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. நாங்களும் அப்படியே அந்த குகையை போய் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி வந்தோம். இந்த குகை பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குங்க. உள்ளே வந்து எதுவுமே வெளிச்சம் இல்லை. அதே சமயத்தில் வந்து நீங்கள் இந்த மொபைல் டார்ச் வெளிச்சம் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. ஜலை மனத்திலே வளர்த்தவன் நான். அப்பா என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா? ஐயோ இந்த குகைக்குள்ளே போய் வெளியே வர பகுதி ஒரு ரொம்ப சின்ன பகுதிங்க. அந்த வழியில் ஜென்ஸ் எல்லாம் மேலே ஏறி வந்துடலாம். ஆனால் லேடிஸ்க்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் ஒரு குறுகலான சின்ன அந்த கேப்புக்குள்ளே தான் உள்ளேருந்து வெளியே வரணும். நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு அந்த கேவ்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் பின்னாடி வந்த லேடிஸுங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாங்க. இதாங்க சிலந்தியார் ஃபால்ஸு. ஃபால்ஸில் வந்து எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள்ள. கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். புத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா. இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா பேரெச்சலுங்க. அவ்வளோ காதெல்லாம் அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ சவுண்டு. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போயிட்டு அந்த தலையை வச்சுட்டு 2 நிமிஷம் நிற்க முடியல, மண்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக அந்த அருவி கொட்டுதுங்க. நல்லா ஃபோர்ஸா அடிங்க. ஒரு 10 நிமிஷம்தான் எல்லாருமே குளித்தாங்க. அதுக்கு மேலே வந்து அங்கே தண்ணியில் அவங்களால வந்து நிற்க முடியல. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒருத்தராக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. போனவங்க எல்லாம் ரொம்ப நேரமாக ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி போறதுக்கு ஆரம்பிச்சு அவங்க படுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு.
இந்த வட்டவடா வீடியோட முதல் பார்ட்டு இதோட முடியுதுங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் 2 பார்ட்டாக பிரிச்சிட்டோம். இதனுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு இதிலேயே நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்தும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.